ராகுல் காந்தி தொடக்கத்திலே கூறிய அந்த விஷயம், நான் இந்த மேடையிலிருந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதற்கு பின்னாடி 100% இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் என் கையில் இருக்கிறது. கியானேஷ் குமார் ஓட்டு திருடர்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை கியானேஷ் குமார் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி? ஒவ்வொன்றாக நீங்க பாருங்கள். ஆலந்த் கான்ஸ்டியூன்சி கர்நாடகாவில் இருக்கிறது. இந்த ஆலந்த் கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய ஒரு BLO, பூத் லெவல் ஆபீசர், இவருடைய சொந்தக்காரர், அவருடைய பேர் டிலீட் ஆயிடுச்சு. அந்த சொந்தக்காரர் உடனடியாக, நீங்க தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா BLO ஆபீசர், என்னுடைய பேரை நீக்கிட்டாங்க, எப்படி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இவருக்கு அப்படியே ஷாக். என்னுடைய சொந்தக்காரருடைய பேரு நீக்கப்பட்டிருக்கு, எப்படி? அப்ப இவர் ஒரு இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறார். எப்படி இந்த நபருடைய பேர் நீக்கப்பட்டது? அப்போ அந்த நபருடைய பக்கத்து வீட்டுக்காரர், அவர்தான் இந்த பெண்ணுடைய ஓட்டை டிலீட் செய்ததாக ஒரு தகவல் கிடைக்கிறது. அவர்கிட்ட போய் கேட்கும்போது, விசாரிக்கும் போது, நான் இதெல்லாம் ஏன் செய்ய போறேன், நான் அதை செய்யவே இல்லை. அப்போ அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் போதுதான் இவருக்கு தெரிய வருகிறது, இது ஒரு ஓட்டு கிடையாது, இது போன்ற 6018 ஓட்டுகள் ஒரு அசம்பிளி சீட்டில் நடந்திருக்கிறது.